இடத்துல அமர்ந்து அவனுக்கு விருப்பமான பேச்சுகளை பேசுகிறதுக்காகவும் கேட்குறதுக்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செஞ்சுருக்கிறான். அதுக்கு அதிகமான முறை நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி மனிதனுடைய காலங்கள் நேரங்கள் அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத இடங்களிலும் பொருத்தமில்லாத நேரங்களையும் கலைஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆகப்பெரிய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து மேலும் படைத்த ரப்பினுடைய பரிபாஷங்களை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை மேலும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுடைய என்னுடைய மேலும் இந்த காணொளியில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கையும் பரிபூரணமாக வர வேண்டும் என்ற ஒரு கவலையின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளையும் பற்றி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், எவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை கொடுக்காமல் தடுத்து வைத்து கொண்டானோ, கொடுக்காமல் எதனை தடுத்து வைத்து கொண்டானோ அது அவனுக்கு மலக்குமார்களுடைய சாபத்திற்கு காரணமாகிவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது கஞ்சத்தனத்தை மேற்கொள்ளாதீர்கள். கஞ்சனை பார்த்து மலக்குகள் சபிக்கின்றார்கள். கஞ்சனை பார்த்து மலக்குமார்களுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மாவை பார்த்து சொன்னார்கள், அஸ்மா அவர்களே, நீங்கள் தாராளமான முறையிலே செலவு செய்யுங்கள், நீங்கள் தாராளமான முறையிலே செலவு செய்யுங்கள். நீங்கள் எண்ணி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இறைவனும் உங்களுக்கு எண்ணி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்கள் அள்ளி ஏழைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் வறியவர்களுக்கும் நீங்களுடைய சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் அள்ளி செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு கொடுக்கும்போது கூட அவன் அள்ளி கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு செலவு செய்தார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு செலவு செய்தார்கள்? மிகப்பெரிய தன்னுடைய செல்வ பெருக்கத்தை தீனிற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக கொடுத்து சிவந்த கைகள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்களே, எந்த அளவிற்கு கொடுத்தார்கள்? ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், அதனை உடைத்து ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். அதனால் அந்த தங்க கட்டிகள் அவர்கள் சேமித்து வைத்திருந்த தங்க கட்டிகளையெல்லாம் உடைத்து கொடுத்தவருடைய கைகள் எல்லாம் உண்மையாகவே காத்து விட்டது. ஆரம்பத்திலே கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது சொல்லுவோம், நம்முடைய மூத்த உலமாக்கள் பெரியவர்கள் சொல்லுவார்கள், அதாவது அள்ளக்கூடிய கிணற்றில் தான் நீர்கள் சுரக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அதே போன்று தான் இறைவன் இறைவன் உங்களுக்கு கொடுத்ததை, இறைவன் உங்களுக்கு அளித்ததை கருமித்தனம் காட்டாது. உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சுற்றத்தார் உற்றத்தார்களுக்காக தாராளமான முறையில் கொடுங்கள், அது உங்களுக்கு புரோஜனம் அளிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் அதனை பரக்கத்து உண்டாகும், உங்களுடைய சொந்தங்களுக்கு கொடுப்பதன் காரணமாக முகமத்துகள் உண்டாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயங்களை சொல்கின்றார்கள். ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடாத தன்மையை ஒன்றுதான் கஞ்சத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் வெளிவர வேண்டும். இரண்டாவது, மனோ இச்சைகளை விட்டு ஒரு மனிதன் தவிர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவது, பெருமை அடிக்கக்கூடிய விடயங்கள். இந்த 3 விடயங்களை எந்த மனிதர் தவிர்த்து கொண்டாரோ அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் சீமானுடைய வாழ்க்கையை கொடுப்பான், கண்ணியமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான், சுபிட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான். இறைவன் கொடுத்த இந்த பணம் காசுகள் அனைத்தும் எதற்காக? அந்த பணம் காசு எனக்கு மறுமைக்கு உதவவில்லை என்று சொன்னால், என் மறுமையினுடைய அந்த நலவை கெடுக்கிறது என்று சொன்னால், அந்த பணம் எனக்கு பரக்கத்தல், அது முசீபத்து. நாளை மறுமையில் எவன் பணங்காசுகளை சேர்த்து கருமித்தனமாக வாழ்ந்தானோ, எவன் தன்னுடைய சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் எவன் தன்னுடைய பணத்தை சேர்த்து வைத்தானோ அவனுக்கு நாளை மறுமையிலே அது அவனுக்கு பாம்பாக மாற்றப்பட்ட அவனுடைய கழுத்திலே வளையமாக போடப்படும் என்பதாக சொன்னார்கள். எவன் இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தை தானும் அனுபவிக்காமல் அதனை மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் தன்னுடைய இனபந்தங்கள் சொந்தங்கள் யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சனாக அந்த உலகத்திலே வாழ்ந்தானோ அவனுடைய காதுகளினால ஈயத்தையும் இந்த தங்கத்தையும் காய்த்தவனுடைய காதுகளிலே ஊற்றப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கின்றதே, அதனை தாராளமான முறையிலே கேட்பவர்களுக்கும் இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுப்பது தான் மட்டும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அதனை பிற மக்களுக்கும் கொடுத்து பிற நபர்களுக்கும் கொடுத்து நாமும் நம்முடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக தான் இறைவன் பணங்காசுகளை கொடுக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஷ்காத் என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது ஒரு மனிதன் தான் சேர்த்த அந்த பொருட்களை
எனக்கு இது மறுமையுடைய தேவையாக இருக்கின்றது என்று எந்த மனிதன் விளங்கவில்லையோ அந்த மனிதன் தனக்குத்தானே தன் மீது தனக்குத்தானே தீங்கு இழைத்து கொண்டவனை போன்றாவான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளை கியாமத்துடைய நாளன்று மனிதனை அல்லாஹ்வுடைய சமூகத்திலே கொண்டு வரப்படும். அவன் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனைத்து மனித கோடிகளும் இருப்பார்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, முழு உலகத்துடைய அனைத்து மக்களும் அங்கே இருப்பார்கள். பலகீனம் அவமானத்தின் அடிப்படையில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று அவன் ஒரு முகம் சுருங்கியவனாக அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். அப்பொழுது அவனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் உனக்கு சொத்து செல்வங்களை தரவில்லையா? உனக்கு உலகத்திலே ஒரு கண்ணியங்களை கொடுக்கவில்லையா? எதற்காக நீ இவ்வாறு வாழ்ந்தாய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் விசாரணை செய்கின்ற பொழுது அவன் கூறுவான், யா அல்லாஹ், உண்மைதான், நான் உலகத்தில் நிறைய செல்வங்களை நீ கொடுத்தாய், நான் நிறைய சம்பாதித்தேன், அதனை பன்மடங்காக நான் பெருக்கினேன், ஆனால் அதனை அங்கேயே வைத்துவிட்டு வந்து விட்டேன். யா அல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நான் உலகத்திற்கு திரும்பி சென்று விடுகின்றேன். திரும்பி சென்று என்னுடைய அனைத்து செல்வத்தையும் நான் எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்து அதை நான் மறுமையுடைய சேமிப்பாக நான் அனுப்பிவிட்டு வருகின்றேன் என்பதாக சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், இதற்கு முன்பதாக நான் உனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்தேனே, அதை கொண்டு எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதாக கேட்கப்படும். இனிமேல் சென்று உலகத்திற்கு சென்று இனிமேல் தர்மம் செய்து அனைத்தையும் கொடுத்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்பது ஆகுமான காரியம் அல்ல. இதற்கு முன்பதாக நான் உனக்கு கொடுத்தேனே, அதனை என்ன செலவு செய்தாய்? யாருக்கு கொடுத்தாய்? உன் பிள்ளைகளுக்காக ஒழுங்காக கொடுத்தாயா? உடைய உன் அக்கம் பக்கம் வீட்டார்களுக்கு கொடுத்தாயா? பன்மடங்காக பெருக்கிறாய் என்று சொல்லி காட்டுகின்றாயே. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய காலம் எவ்வளவு நாள்? 60 நாள், 70 வருடங்கள், 70 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழப் போகின்றோம். அந்த உலகத்திற்கு இவ்வளவு பணம் தேவை என்று சொன்னால் மறுமைக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை, அளவு கிடையாது, முடிவு கிடையாது, ஒரு பெரிய வாழ்க்கை. நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மறுமையுடைய வாழ்க்கை ஒன்று சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும் அல்லது நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும். இரண்டும் நிரந்தரமானதுதான். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். யார் உண்மையான புத்திசாலி தெரியுமா? இந்த அழியக்கூடிய முடியக்கூடிய இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அழிவே இல்லாத, முடிவே இல்லாத, அங்கே வயோதிகம் வந்துவிட பயம் இல்லை, தனக்கு நோய் வந்துவிடும் என்ற கவலை இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சத்தியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சலாமத்தான வாழ்க்கை, ஆஃபியத்தான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, ஒரு உண்மையான வரக்கத்தான வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் மறுமையை உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லுகின்றான். சொர்க்கம் என்று சொன்னால் கண்கள் கண்டிடாத, காதுகள் கேட்டிடாத, கல்பால் உதித்து பார்க்க முடியாத வாக்கியங்கள் எல்லாம் யாருக்காக வைத்திருக்கின்றான்? உங்களுக்காக வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை கருமித்தனம் காட்டுவது, கஞ்சனாக வாழ்வது ஒரு மூமினுக்கு அழகில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸினுடைய கடைசியில் சொல்லப்படுகின்றது, கடைசியாக எதை கொண்டு வந்தாய்? அவனிடத்தில் ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்திலே இறைவன் கொடுத்த பணங்காசுகளை பன்மடங்காக பெருக்கி பலவிதமான ஃபேக்டரிகளையும் பலவிதமான வியாபாரத்துடைய முன்னேற்றங்களையும் கண்டவன் நாளை மறுமையிலே அவனிடத்தில் ஒன்றுமில்லாதன் காரணமாக, அவனிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக அவன் நரகிலே தூக்கி வீசப்படுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக மிஸ்காத் என்னும் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே முகமது என்று சொல்லக்கூடிய சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நன்கு கவனத்திலே வையுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் சிறிதளவு செலவு செய்யுங்கள் என்று அழைக்கப்பட்டால் அதில் உங்களுக்கு சிலர் கருமித்தனம் காட்டுகின்றார்கள். கருமித்தனம் காட்டுபவர்களும் இருக்கின்றனர். ஒரு கால் அதிகமான அளவு கேட்கப்பட்டால் என்ன செய்வார்களோ, எவன் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், எவன் ஒருவன் கருமித்தனம் செய்வானோ, கருமித்தனம் காட்டுவானோ, அவன் தனக்குத்தானே கேடை உண்டாக்கி கொண்டான். அவன் தனக்குத்தானே கருமித்தனம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான், ஆனால் நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள் என்பதாக இறைவன் கூறுகின்றான். நீங்கள் அதற்கு மாற்றமாக அடிக்கடிக்கு வைத்தீர்கள், சேர்த்து நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இது மாதிரி செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால், சதக்கா தானந்தரங்களை கொடுக்காமல் சேமித்து மட்டும் வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான்.
அழித்துவிட்டு உங்களை அல்லாத வேறு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஸ்தானத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கி விடுவான். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நாம் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறோம், நாம் முஸ்லீம் என்பதாக பெருமை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், அதாவது நான் கொடுத்த சொத்து செல்வங்களை பிறர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் உங்களை அழித்து விடுவோம். அழிப்பது மட்டுமல்ல, அந்த இடத்துல வேறு ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி உங்களுக்கு அதாவது சரியான லெவலிலே அவர்களை நாம் உண்டாக்கி கொண்டு வருவோம். ஆனால் அவர்கள் உங்களை போன்று கஞ்சர்களாக இருக்க மாட்டார்கள், உங்களை போன்று அவர்கள் கருமித்தனமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் மிகவும் அடிபணிந்து அல்லாஹ்விற்கு நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது முஹம்மது என்று சொல்லக்கூடிய சூராவில் 4வது ருக்கூவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதாவது உலகத்தில் அல்லாஹ்வுடைய எதிரி யாரேனும் இருக்கின்றார்களா என்பதாக கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் கஞ்சனாக இருக்கின்றானோ, எவன் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய எதிரி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது ஒரு காலம் இருந்தது, அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் அடிமையாக இருக்கின்றவர்களை எல்லாம் அவர்கள் ஏசுவார்கள், திட்டுவார்கள், பேசுவார்கள். ஆனால் என்னுடைய வருகைக்கு பின்பதாக அடிமைகள் அஜமிகள் அனைவரும் எல்லோரும் சரிசமம் தான், ஈமான் கொண்ட அனைவரும் சகோதரர்கள் தான். இவர்களுக்கு அந்த பிரிவுகளோ அந்த பாகுபாடுகளோ கிடையாது. அனைத்து மக்களும் ஆதமின் மக்கள் தான் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே திட்டுவதற்கு தகுதியான நபர்கள் 2 நபர்கள் தான். அவர்களை வேண்டுமானால் நீங்கள் திட்டுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கின்றது. ஒன்று பகிரங்கமான முறையில் ஜினா செய்யக்கூடியவன், 2வது அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை வைத்துக்கொண்டு எவன் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவன் ஆளானவன். அதனால் கஞ்சனை திட்டுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கின்றது, ஜினா செய்யக்கூடியவனை இஸ்லாத்திலே அவனை பேசுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு முஸ்லீம் ஒருபோதும் கஞ்சனாக இருக்க மாட்டான், கஞ்சன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே கஞ்சத்தனம் என்பது இருக்கவே இருக்காது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தாராளமாக கொடுத்தார்கள், தாராளமாக செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது தனக்கு சாப்பிடும் போதெல்லாம் யாரேனும் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து அவர் அந்த விருந்தாளிகளோடு அமர்ந்து சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத காலத்திலும் கூட பிறருக்கு கொடுத்தவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே மேம்பாட்டை கொடுத்தான், அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அதாவது நாளை மறுமையிலே சொர்க்கம் நரகம் என்பதாக எல்லாரையும் பிரிக்கப்படும். அல்லாஹ் சில முஸ்லிம்களை கேள்வி கணக்கு இல்லாமல் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிச்சு விடுவான். ஆனால் எவன் பொருளாதாரத்தை தடுத்து வைத்து கொண்டானோ, யார் அதாவது நரகத்தினுடைய முஸ்லிம்களே பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் கூட நரகத்திலே மேலோட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான். நரகத்தினுடைய அடிப்பகுதி வயல் என்று சொல்லக்கூடிய ஓடை கூட அந்த நரகத்தினுடைய அடியிலே ஓடும். அப்படிப்பட்ட நரகத்தினுடைய அடியிலே யாரை போடுவான்? இணை வைத்தவர்களை, சிறுக்கு செய்தவர்களை, அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்தவர்களை எல்லாம் அந்த நரகத்துடைய அடிப்பாகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான். ஆனால் முஸ்லிம்களை ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட அல்லாஹ் மேலோட்டமான முறையில் நரகத்திலே போட்டுவிட்டு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் 2 நபர்கள் இருக்கின்றார்கள். அந்த 2 நபர்களை அல்லாஹ் முஸ்லிம்கள் தான், ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய அடித்தட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு விடுவான். மயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை நரகத்தில் இருக்கின்றது. அந்த ஓடை அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 1000 தடவை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருகிறான். நரகத்திலே உள்ள ஒரு ஓடை இறைவனிடத்திலே பாதுகாப்பு தருகிறது. யா அல்லாஹ், இந்த நரகத்துடைய ஜுவாலை தாங்க முடியவில்லை, இந்த நரகத்தினுடைய அந்த கடினம் தாங்க முடியவில்லை, என்னை பாதுகாத்து விடு என்பதால் நரகத்திலே ஓடக்கூடிய ஒரு ஓடை அந்த நரகத்தை விட்டு அடிப்பகுதியை விட்டு பாதுகாப்பு தருகிறது என்று சொன்னால் அந்த நரகத்துடைய அடிப்பகுதி எப்படிப்பட்டதாக இருக்கும்? காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முஸ்லிம்களுக்கு கொடுப்பான். அதில் 2 நபர்களுக்கு
எனக்கு வேதனை செய்ய என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, அதிகமான முறையிலே பொய் சத்தியம் செய்வான், பொய்யை தான் பேசுவான். அப்படி பொய் பேசக்கூடிய நபருக்கு நரகத்துடைய அடிப்பாகத்திலே அவனை போடப்படும். இரண்டாவது, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை எவன் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் கர்மித்தனமாக கஞ்சனாக எவன் உள்ள உலகத்திலே வாழ்ந்தானோ அவன் அந்த நரகத்தினுடைய அடிப்பகுதியிலே போடப்படுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், 2 நபர்கள் இருக்கின்றார்கள். மனிதர்களிலே மிகவும் பலகீனமான மனிதன் யார் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யாமல் எவன் இருக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ்விடத்திலே மிக பலகீனமானவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களிலே கஞ்சன் யார் என்று தெரியுமா? எவன் சலாம் சொல்வதில்லை, சலாம் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டானோ அவன்தான் மனிதர்களிலே மிகப்பெரிய கஞ்சன். மனிதர்களே மிகப்பெரிய கஞ்சன் யாருன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சலாம் செய்ய மாட்டான், சலாம் செய்தால் அதற்கு பதில் சொல்ல மாட்டான், இவன் தான் மனிதர்களே மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஒரு கஞ்சனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த இடத்திலே என்னுடைய பெயரை சொல்லப்படுகின்றதோ, எந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பெயர் சொல்லப்படுகின்றதோ, என்னுடைய பெயரை கேட்டு எவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன்களிலே மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே மாதிரி கஞ்சன்களில் பல வகை இருக்கின்றார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் இப்படி சொல்கின்ற பொழுது, நான் கொடுத்தவனவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடியவனாக, நான் உங்களுக்கு எதை கொடுத்தேனோ அதில் இருந்து நீங்கள் ஏழைகளுக்கு மற்ற மக்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் அதனுடைய புரோஜனத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். எவன் கொடுக்காமல் தடுத்தான் அதற்கு உதாரணமாக காரூனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டியிருக்கின்றான். காரூனுக்கு எவ்வளோ பெரிய செல்வ பெருக்கம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய அந்த கசானாக்களுடைய சாவிகளை தூக்குவதற்கு பலவிதமான பயில்வான்களும் கோவேரி கழுதைகளும் இருந்தன. அப்படிப்பட்ட செல்வத்திற்கு சொந்தக்காரனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணோடு மண்ணாக அவனையும் அவனுடைய செல்வத்தையும் புதைத்து விட்டான் என்று சொன்னார். இறைவன் கொடுத்ததெல்லாம் என்னுடையது என்பதாக யார் நினைத்தார்களோ அவர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியிலே சொறிவாங்க வைத்தான். அதனால் அல்லாஹ் கஞ்சர்களிலே பலவிதமான வகைகள் இருக்கின்றது. ஆனால் சலாமை அதிகமாக சொல்லுவோம், நபியின் மீது சலமாத்தை அதிகமாக சொல்லுவோம். அல்லாஹ் கொடுத்த அந்த பணம் காசுகளை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுத்து அதை நம்முடைய மறுமையுடைய சேவைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவது நாம் ஆக்குவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக.